அன்பான நேயர்களே, காலை வணக்கம். வேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டல் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மார்விலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்த உளமே புகுந்ததனால் 9 7 18 உடனாய நாட்களவைதார அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பார்ந்த நேயர்களே, இன்று பங்குனி மாதம் 17ஆம் நாள் சனிக்கிழமை, சிரவாரம் என்று சொல்வது. பஞ்சமி திதி 6:24 வரை மாலையில் இருக்குது. பின்னாடி சஷ்டி திதி, சாயந்தரம் முருகனுக்கு உகந்த திதி. அனுஷ நட்சத்திரம் 7:22 இரவு வரை இருக்குது. அதுக்கு பின்னாடி கேட்டை நட்சத்திரம். சித்தயோகம் ஃபுல்லாகவே இருக்குது. அம்சம் கேட்டைக்கு இன்றைக்கி சித்தயோகம் ஃபுல்லாக இருக்குது. ராகு காலம் சனிக்கிழமைக்கு எப்போதுமே 9 முதல் 10:30, யமகண்டம் 1 முதல் 3 வரையும், குளிகன் 6 முதல் 7:30, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று நாம் ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த நாள் எப்படி இருக்கிறது? நாம் தினசரி பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். சில கிரகங்கள் மாறும். ஆகவே இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த ராசியிலே குரு இருக்கிறது, நல்ல பலன் என்று சொல்லலாம். இந்த ராசிநாதன் எங்கே இருக்கிறார்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி பகவானோட சேர்ந்து இருக்கார். அது ரெண்டும் நீங்கள் மேஷ ராசிக்கு நல்ல பலன் தான். சனி செவ்வாய் 11 இருப்பது, அது 2 கூடையவன் சுக்கிரன் 11 இருப்பதெல்லாம் நல்ல பலன். மேஷ ராசிக்கு நல்ல பலன்களை நடைபெறும். ராசியில் குரு இருந்து கொண்டு 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அது ஒரு சிறப்பு என்று சொல்லலாம். ஆகவே அன்பான நேயர்களே, மேஷராசி என்பவர்களுக்கு இன்று நல்ல நாள். அடுத்தபடியாக ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கிறது என்றால், ராசிநாதன் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ல் செவ்வாய் சனி இருக்கிறது. இதெல்லாம் ஒரு நல்ல நிறைவு. தொழிற்சாலம் பிரமாதமாக இருக்கும். 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம். ஆகவே இந்த 10ஆம் இடத்துல பாவி இருக்கணும்னா 2 பாவி இருக்காங்க, செவ்வாய் சனி இருக்கு. அதனால் தொழில் நன்றாக இருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 12ல் இருக்காரு. விரயங்களை உண்டு போடுவார். வருமானம் விரயம் வந்தால் தெரியாது என்று சொல்வார். ஆகவே ரிஷபராசி என்பவர்களே, 11 ராகுக்கு நல்ல பலனை தரும். இன்னும் 1.5 ஆண்டுக்கு குறையாமல் இருக்க ராகு இந்த இடத்துல இருப்பார். ஆகவே ராகு பகவான் நல்லது செய்வார், சனி பகவான் நல்லது செய்வார். நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல காரியங்கள் அனைத்தும் செய்யலாம். அடுத்தபடியாக மிதுனராசி என்பவர்களே, உங்களுக்கு ராகு 11 இருக்கார். 10ஆம் இடத்துல இருக்கார் ராகு. 10ஆம் இடத்தில் இருப்பது பெரிய சிறப்பு. 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 2 பேர் இருக்காங்க, சூரியனும் ராகு இருக்காங்க 10ஆம் இடத்துல. அப்போ தொழிற்சாலம் பிரமாதமாக இருக்கும். ராகு 11 இருக்கு, குரு 11ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு பெரிய சிறப்பு. அதனால் இது 2 நல்ல ஒரு நிறைவை தரும் என்று சொல்லலாம். ஆக மிதுன ராசி என்பவர்களுக்கு இன்று நல்ல நாள். நல்ல காரியங்கள் எல்லாம் நடைபெறும் என்று சொல்வது. கடகராசி என்பவர்களை உங்களுக்கு 9ஆம் அதிபதி 10ல் இருக்காங்க. 9ல் சூரியன் ராகு இருக்கு, நல்லதில்லை. ஆனால் 9ஆம் அதிபதி குரு பகவான் 10ஆம் இடத்துல தொழிற்சாலத்தில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு தொழில் நிறைவாக இருக்கும், நல்ல முன்னேற்றத்தை காட்டும் என்று சொல்லலாம். அடுத்தபடியாக சிம்மராசி என்பவர்களை உங்களுக்கு ராசியை குரு பார்க்கிறார்.
ராசி வந்து குரு பார்வையில் இருக்கிறார். ஆனால் ராசிநாதன் எங்கே இருக்கார் அப்படின்னா 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் ராசியை குரு பார்ப்பது பெரிய சிறப்பு. 9ல் குரு இருக்கிறார். 9ஆம் இடத்துல குரு இருப்பது சிம்ம ராசி என்பவர்களுக்கு நல்ல பலன் தரும். அன்பான கன்னி ராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த கன்னியில கேது இருக்கிறது. குழப்பமான ஒரு சூழல், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கன்னி ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் 6ல் இருக்காரு. அது ஒரு நல்ல நிறைவு என்று சொல்லலாம். சனி 6ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக நல்ல பலன்களை தருவார். 3, 6, 11 சனி நன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கன்னிராசி என்பவர்களுக்கு குழப்பம் அடையாமல் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடைபெறும். துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசி நாதன் சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல, 5ல் செவ்வாய் சனி 2ஆம் அதிபதி 5ல் இருக்கார், நல்லதுதான். 6ல் ராகு, பெரிய அமைப்பு. 6ல் ராகு இருந்தால் ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக் கொள்வார். இந்த துளாராசி என்பவர்களுக்கு என்ன ஓராண்டுக்கு மேலே ராகு பகவான் அந்த இடத்துல இருக்கார். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை தருவார் என்று சொல்லலாம். ராசியை குரு பார்க்கிறார், அதுவும் நன்மை. விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு கிரகங்கள் சரியாக இல்லை. இன்றைய கணக்கு நம்ம எடுத்துக்கொண்டோம்னா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தான் கிரகங்கள் எதுவுமே சரியாக இல்லை. 6ல் குரு, 5ல் ராகு சூரியன், 4ல் செவ்வாய் சனி, இதெல்லாம் ஒரு நல்ல பலன் கிடையாது. ஆகவே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து உங்களுக்கு குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, மே மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கு சாயந்தரம் 4:05 மணிக்கு பேச்சு ஆகிறார். அது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். 7ஆம் இடத்துக்கு வராரு குரு. தனுசு ராசி என்பதை உங்களுக்கு இன்று நல்ல நாள். சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 4ல் ராகு இருக்கிறார், குரு 5ல் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு நிறைந்த ஒரு பலனை தரும். அதனால் தனுசு ராசி என்பவர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 4ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுவார். 3ல் இருக்கின்ற சனி ஒரு 2 ஆண்டுகளுக்கு குறையாமல் அந்த இடத்துல இருக்க போகிறார். அதனால இந்த 2 ஆண்டுகளில் உங்களுக்கு அவரால் என்னென்ன நன்மைகளை செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வார். ஆக கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7.5 பகவானுடைய காலம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2 ஆண்டுகளுக்கு மேலே இந்த சனி பகவானுடைய ஆளுமைக்கு உட்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஆகவே சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 3ல் ராகு, அது மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலன். மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜென்மச்சனியில் என்ன செய்யுமா, கடன்கள் தலைக்கு மேல் போகும், பிரச்சனைகள் தலைக்கு மேல் போகும். சற்று ரொம்ப நிதானமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள் நடைபெறும் என்பது. அன்பான கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு லக்னத்தில் செவ்வாய் இருக்கு, டென்ஷன் இல்லாமல் இருங்கள். ஒரு ராகு 2ல் இருக்குது, குரு 3ல் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் இல்லை. அடுத்தபடியாக மீன ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7.5 சனி பகவானுடைய காலமாக துவங்கி இருக்கிறது. 7.5 ஆண்டுகள் இந்த சனி பகவானுடைய ஆளுமை உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அதிலே சற்று கவனமாக நடந்து கொள்வது நலம். மீனராசி என்பவர்களுக்கு குரு 2ல் இருக்கார். அவர் என்ன ஒரு மாதம்தான் இருக்க போகிறார், அதுக்கப்புறம் வந்துடுவார், வேறு இடத்துக்கு போயிடுறார், 3ஆம் இடத்துக்கு போயிடுறார். ஆகவே உங்களுக்கு இன்று மீனராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் 7.5 சனி துவங்கி இருக்கிறது. அவரவர்கள் வயதுக்கு தக்கபடி அந்த பலன்கள் எல்லாம் நடைபெறும். ராசியில் ராகு இருக்கிறது, அது ஒரு குழப்பமான நிலைதான். ஆகவே அன்பான நேயர்களே, குருவை தவிர மற்ற பலன்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையிலே இல்லை. மீனராசி என்பவர்களே, சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி என்பர்கள், கும்பராசி என்பர்கள், மீனராசி என்பர்கள், உங்களுக்கு 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறதுனால் சனிக்கிழமை தோறும் விரதமாக இருங்கள். சனிக்கிழமை விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்கள், காக்கைக்கு அன்னம் வையுங்கள், சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். என்றால் வன்னி பத்திரத்தினால அர்ச்சனை பண்ணுங்கள். வன்னி மரம் கிடைத்தால் வாங்கி பயிர் செய்யுங்கள், நல்ல புண்ணியத்தை தரும். இறைவனுக்கு வன்னி பத்திரத்தினால அர்ச்சனை பண்ணிக்கலாம், நம்மளை பிடிச்ச கஷ்டங்கள் எல்லாம் விலகிவிடும்.
சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அம்பிகை பராசக்திக்கு துர்கா பரமேஸ்வரிக்கு செவ்வரளி பூவால் அர்ச்சனை செய்ய வேண்டும். முருகனுக்கும் செவ்வரளி பூவால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அங்கே இருக்கிற ஒற்றுமையை பாருங்கள். அன்னை பராசக்திக்கும் அரளிப்பூ, முருகனுக்கும் அரைப்பூ. ஏயா அவங்க 2 பேருக்கு ஒற்றுமை. ஏன்னா பராசக்தியினுடைய மைந்தன் அல்லவா, அன்னை தவப்புதலும் அல்லவா, அன்னையே தன்னுடைய வலதுகையில் வைத்திருக்கிறார் அல்லவா. அதனால அவருக்கு அந்த மலரில் கூட 2 பேருக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கின்றது. ஆகவே அந்த இறைவனுக்கு நாம் மன்னிப்பத்திரத்தினால அர்ச்சனை பண்ணிங்கன்னா நல்ல பலன் தரும். அன்பான நேயர்களே, அடுத்தபடியாக வெகு விரைவிலே இன்னும் 1 மாதத்தில் குரு பயிற்சி இருக்கின்றது. அந்த குரு பயிற்சியெல்லாம் யாராருக்கெல்லாம் என்ன பலன் தரும், என்ன நன்மையெல்லாம் செய்யும் என்று நாம் பார்ப்போம். ஒரு குரு பயிற்சிக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே அந்த குரு பயிற்சியுடைய பலன்களை எல்லாம் நாம் உங்களுக்கு சொல்லுவோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ராசிக்கு பலன் சொல்லி அதை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பரவாயில்லை, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமான சிரமங்களை கொடுக்கும் என்பதை பற்றியெல்லாம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம துவங்கி அதை பார்ப்போம். எல்லாரும் தவறாமல், அதாவது கிட்டத்தட்ட 18ஆம் தேதி அப்படின்னா கிட்டத்தட்ட 8ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி ஆரம்பிச்சிடுவேன். 2 நாளைக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். அதனால் அன்பான நேயர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த மீனராசி என்பர்கள் எல்லாம், இந்த 3 ராசி என்பர்களும் கோளறு திருப்பதிகம் பாராயணம் செய்யுங்கள். இறைவனுடைய நாமாவை பாராயணம் செய்யுங்கள். முடங்கி கிடக்காதீர்கள், முயற்சி செய்யுங்கள். இறைவன் நல்லதை செய்வார், நல்ல பலன்களை நமக்கு தருவார் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.